ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு கேரளோட ஸ்பெஷல் டிஷ் எங்கள் அம்மா தாங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா வந்து அடிக்கடி வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து பண்ணி கொடுக்குறது தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து முட்டை கொத்து தான் செஞ்சுட்ருக்காங்க. ஒரு பேன் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மலை வெங்காயம் 2 பெரிய மலை வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டு அந்த வெங்காயம் வந்து கிளாஸ் மாதிரி ஆகும். ரொம்ப வந்து கருகு விட்டுறாதீங்க. கிளாஸ் மாதிரி ஆகும்போது மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு குட்டி ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பீன்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 கோழி முட்டை வந்து இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருக்காங்க. இதை வந்து வடையா தட்டுவாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ரொம்ப வந்து கிரியேட்டிவிட்டியா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த முட்டை கொத்துல வந்து கொத்தமல்லி நிறைய தூக்கிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி வந்து பெருசா வந்து பரத்தி எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து இந்த முட்டை கொத்து செஞ்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து எல்லா பக்கம் ஏத்துற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, இப்போ வந்து மேலால் இருந்து இந்த மாதிரி மேலால் இருந்தோ கீழால் இருந்தோ நம்ம வந்து சுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டா வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து அம்மா வந்து அதே மாவாலே இப்போ வந்து கையாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒட்ட வச்சிடுறாங்க. இது வந்து நீங்க வந்து மைதா மாவுல கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இப்போ வந்து அப்பா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றனால இப்போ ஹெல்த்தியாக வேணும்ன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக நீளாப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக அழுத்தி கொடுத்தா ரொம்ப வந்து க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சுட்ருப்பாங்க. இது வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி ரோல் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா கையாலே இந்த மாதிரி தட்டி தட்டி வடையை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது கூட முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் சிக்கன் கூட இதில் வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியோ இல்லை கையால் பிச்சு போட்டு எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணி எடுக்கிறோம். இது வந்து நாங்கள் சின்னையில் வந்து எங்கள் அம்மா வந்து இதுதான் வடைன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்களும் நம்பி சாப்பிட்டுட்டோம். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூப்பராக வந்து இப்போ அம்மா வந்து இது வந்து என்னென்னா நமக்கு மாவு ஆட்டி எடுத்து வடை சுட்டு அதெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். நீங்கள் முட்டை போடாட்டி கூட வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நோம்புக்கு வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு இந்த வடை தான் செஞ்சோம். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேரளா ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.